கார்த்திக் ராஜன், நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம் ஃப்ரீயா. ஃபீல் ஃப்ரீ, இஸ் அவர் குரூப். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்க ட்ரேடிங்? எப்படி போயிட்டு இருக்கு சார், உங்களை குட் பத்தி மார்னிங். சொல்லுங்க. குட் மார்னிங். நான் கார்த்திக் ஃப்ரம் சேலம். வெல்கம். வெல்கம் சார். சார், நான் இப்போ தான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணேன் 2 days முன்னாடி தான். சூப்பர் சார். உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன் சார், சூப்பராக இருந்தது. நான் ஆக்சுவலி மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி லைன் பண்ணிட்டு இருக்கேன் சார். வேற ஓகே ஒரு சார், இடத்துல. சூப்பர் சார். லேர்ன் பண்ணி கரண்டா நீங்க லேர்னிங்ல இருக்கீங்களா வேற ஒரு குரூப்ல? வெரி குட் சார். ஆமாம் சார். எப்படி போயிட்டு இருக்கு லேர்னிங்? எப்படி போயிட்டு இருக்கு சார்? சூப்பராக போயிருக்கு சார். இப்போ சூப்பர் மார்க்கெட் சூப்பர். பார்க்குற விதமே வித்தியாசமா இருக்கு சார். வெரி குட்ங்க, வெரி குட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சார். யார்கிட்ட படிக்கிறீங்க? சார், சுபிக்ஷான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு எப்படி போயிட்டு இருக்கு? இன்ட்ராடேவா? ஆமாம் சார், இன்டர்வியூ சார். ஓகே, உங்களுக்கு இன்ட்ராடே சூட்டபிளா இருக்கா? இருக்கு சார். ஓகே, என்ன உங்களுக்கு டைமிங் இருக்குங்களா இன்ட்ராடே பண்றதுக்கு? இருக்கு சார். நம்ம இப்போ ஃபுல் டைமா தான் சார் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. எப்படிப்பட்ட ட்ரேட்ஸ்லாம் எடுக்கிறீங்க சார்? மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்சிவ் ஜோன்ல வந்தா மட்டும் தான் சார் ட்ரேட் பண்ணுவேன். முன்னெல்லாம் அப்படி இல்லை சார். எங்க கிடைக்குதோ அங்க எடுத்து எங்க பை பண்ணுமோ எங்க செல் பண்ணுமோ அப்படி பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் தெரியும் சார். அதை பேஸ் பண்ணி பண்ணேன். ஆனா பட் அது பெரிய ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு பொட்டன்ஷியல் growth கொடுக்கல சார். அதனால சரி நம்ம கொஞ்சம் எவ்வளவு நாளா இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங்ல இருக்கீங்க சார்? இப்போ ஒரு 2.5 month இருக்கேன் சார். ஓகே, எவ்வளவு என்னென்னலாம் கவர் பண்ணிருக்கீங்க? என்னென்னலாம் இருக்கு? எதெல்லாம் உங்களுக்கு ஓகே, எதெல்லாம் இன்னும் ஸ்டில் உங்களுக்கு கிளாரிட்டி இல்ல? ஸ்டில் இன்னும் கிளாரிட்டி இல்லை மீன்ஸ் சார், மார்க்கெட் வந்து இப்போ மார்க்கெட் எப்படி ஜட்ஜ் பண்ணணும், அதாவது எப்படி டே ஆஃப் த டேவே முன்னாடியே வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும், அதாவது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை சார். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் போக போக நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஜோன், இப்போ ரெஸ்பான்சிவ் ஜோனு பீபாக்கில் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சார் இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இது நல்ல சப்ஜெக்ட். ஆனா என்னுடைய அட்வைஸ் ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா இதை ஃபுல்லா முடிங்கன்னு சொல்லுவேன். சரி, இப்போ வந்து இது வந்து பர்ஃபெக்டா, அதாவது எப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளா ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க தான் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கணும். ஓகே, நிறைய பேர் பெஸ்ட் இருக்காங்க, அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி படிக்கணும். இதை பிரைஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நமக்கு எப்படின்னா படிப்பீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிடும் அது. ஆனா மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படி இல்லை, இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். நியூ சினாரியோஸ் வரும். மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு முக்கியம். நம்ம எடுத்ததுக்கான ஒரே ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா? இப்போ வந்து ட்ரேடிங் பிசினஸ் அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு ரெகுலர் இன்கமா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, கரெக்ட்டுங்களா? அப்ப ரெகுலர் இன்கமா நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னும் போது அப்போ இதுல வந்து நீங்க என்ன இருக்கணும், எப்படி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் பத்தி எண்ட் டு எண்ட் தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த பிசினஸ்ல நீங்க முன்னேற முடியும். கண்டிப்பா சார். அந்த அட்டென்ஷன் வந்து நமக்கு இங்க இருக்கணும், மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருக்கணும். எண்ட் டு எண்ட் நமக்கு தெரியணும் அப்படின்ற அந்த முயற்சி, அந்த கண்டினியூஸ் லேர்னிங், அது எல்லாமே நம்ம வந்து இதுல முடிக்கணும். முடிச்சா மட்டும்தான் இதுல சக்சஸ் ஆக முடியும். சொல்லுங்க. ஃப்ரைடே கூட நிஃப்டில ஒரு பொசிஷன் எடுத்தேன் சார். அந்த பொசிஷன் மீன்ஸ் பேக் டு பேக் 3 டேஸா பீபாக் வந்துட்டு இருந்தது. அப்பயே செல்லிங் ஜோன் தான் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டா நேற்று மார்க்கெட் ஓபன் ஆனோடனே ஒரு 50 மினிட்ஸ்ல ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் கொடுத்தது நிஃப்டில. சூப்பருங்க சூப்பருங்க. அப்போ ஓரளவுக்கு நீங்க கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர். ஆமா சார். வெரி குட் வெரி குட் வெரி குட் சார், வெரி குட் சார். தேங்க் யூ சார். வேற என்ன டவுட்ஸ் நீங்க இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்ச நேரம். ஏன்னா ஹாய் சரண்யா, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய் கோபி, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரீசன்ட் சார்ட்டே நான் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? ஓகே ஃபைன். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னும் போது நமக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, அது வந்து ஸ்கேல்பிங்கான சிஸ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகேவா? ஹாய் விபின். ஸ்கேல்பிங்கான சிஸ்டமா தான் நம்ம என்ன பண்றோம்னா மார்க்கெட் ப்ரொஃபைல எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா
திஸ் இஸ் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ட்ரேடிங். ஒரு ஸ்கேல்பரும் யூஸ் பண்ணலாம், ஒரு இன்ட்ராடே பண்றவங்க யூஸ் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க யூஸ் பண்ணலாம், அண்ட் மோர் ஆர் லெஸ் வந்து ஒரு இன்வெஸ்டரும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் எங்களுடைய அப்சர்வேஷனாக இருந்தது, எங்களுடைய ரிசர்ச்சாகவும் இருந்தது. அதுக்கான செட்டப்பை தான் நாங்கள் இதை வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அது எப்படி அப்படின்னும் போது முக்கியமான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல இண்டெக்ஸ் அப்படின்னும் போது நமக்கு இந்த எக்ஸ்பைரி தான் வந்து பிக் ரோல். இப்போ இந்த எக்ஸ்பைரி வந்து எப்படி வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ எக்ஸ்பைரி வந்து என்ன பண்ண, நமக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்து அடுத்த தேர்ஸ்டேயோட அப்படி வீக்லி வந்து இப்படி தான் 5 டேஸ் நமக்கு வந்து ட்ரேடிங் டேஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாரத்தோடைய ட்ரேடிங். இப்படி தான் நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து அமையுது. அப்போ இங்க சார்ட் அமைஞ்சா நமக்கு அங்க பிரீமியம் அமைய மாட்டுது, பிரீமியம் அமைஞ்சதுன்னா சார்ட் அமைய மாட்டுது. கரெக்டுங்களா கார்த்திக்? நம்மளோட சேலஞ்சஸ். சார் ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா. என்ன அது நமக்கு சார்ட் அழகா அமையுதுன்னு சொல்லி பிரீமியம் போய் தேடணும்னா பிரீமியம் இருக்காது. ஓகேங்களா? பிரீமியம் இருக்கு, ட்ரேட் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா சார்ட் இருக்காது. லாஸ்ட் தேர்ஸ்டே பாருங்க சார், சுத்தமா பிரீமியம் மூவ்மெண்ட்டே கிடையாது. கரெக்ட். சோ இதுதான் வந்து நாங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இப்போ இல்ல, சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ முதல்ல வந்து மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு இல்லாம இருந்துச்சு. மார்க்கெட்டோடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு இல்லாம இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒன்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குள்ள என்ட்ரு ஆயிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல எண்ட் டு எண்ட் நம்ம வந்து லேர்ன் பண்ணும்போது ஓகேங்களா, ஃப்ரம் லாட் ஆஃப் அதர் ஃபேக்ட்ஸ் இதெல்லாமே நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு மார்க்கெட் ஓகே, என்னால மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியுது. எப்படி புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, சம்டைம்ஸ் மார்க்கெட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் ட்ரெண்ட் போகுது ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து 3000 பாயிண்ட்ஸ்லாம் மார்க்கெட் ட்ரெண்ட் போகுது. ஆனா அது ஒரே நேர்கோட்டில் போகாது, ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாது. எப்படி போவோம், ஒரு 1000 பாயிண்ட்ஸ் போகும், திரும்ப கரெக்ஷன் வரும், திரும்ப 1000 பாயிண்ட்ஸ் போகும், 500 போகும், கரெக்ஷன் வரும், இப்படியே தான் போகும். இதை தான் வந்து எலியட் வேவ், அப்படி ஏபிசி மெத்தட், அப்படி நிறைய நம்ம வந்து டிஃபைன் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே ஓகேங்களா. ஸோ இதில் வந்து XYZ, ஏபிசி மெத்தடு, இன்டர்னல் வேவ், எக்ஸ்டர்னல் வேவ், அதுக்கப்புறம் வந்து டவு தியரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம வச்சு பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம ட்ராப் பண்ண தெரியும். ஆனால் இந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்றது, இந்த இடத்த எப்படி நான் யூட்டிலைஸ் பண்றது, இந்த ஷார்ட் டேர்மா இருக்கக்கூடிய இடத்துல நான் எப்படி வந்து ஒரு ட்ரேடை வந்து யூட்டிலைஸ் பண்றது அப்படின்ற அந்த ப்ராப்ளம்க்கு வந்து எங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கல ஃபர்ஸ்ட். ஓகே, இது எப்படி, ஏன் இதுனா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் போகுது, திரும்ப வந்து ஒரு யூ டர்ன் எடுக்குது, திரும்ப ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப யூ டர்ன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹை போகுது. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ரிவர்சல் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்கு. இப்போ இந்த ரிவர்சல் பாயிண்ட்ஸ்ல நாம என்ன பண்றோம்னா, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் போகும். ஓகே, நான் பேசுறது எல்லாருக்கும் கிளாரிட்டியா இருக்குதுங்களா? ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஸ்மால் இப்படி கரெக்ஷன் வந்துட்டே இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த கரெக்ஷன் வந்து இன்னும் போகுமா போகாதா அப்படின்ற அந்த கொஸ்டின் எனக்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ நான் என்ன பண்றேன், மார்க்கெட் ப்ரொஃபைல பாக்குறேன். அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இது மாதிரி ஒரு பேலன்ஸ் ப்ரொஃபைல் இருக்கு. பேலன்ஸ் ப்ரொஃபைல் வரும்போது எனக்கு என்ன ஆகுது, எந்த பக்கம் வேணா மார்க்கெட் போகலான்ற அந்த டிசிஷன் வருது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சம்டைம்ஸ் எனக்கு இந்த பி ப்ரொஃபைல் வருது. அப்ப பி ப்ரொஃபைல் போது மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட்ல எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்ற அந்த பிரச்சனை வருது. ஒரு பி ப்ரொஃபைல் வருது, அந்த பி ப்ரொஃபைல் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்ற அந்த டவுட். அப்போ இதெல்லாம் தான் ஒரு ட்ரேடருக்கு உள்ள ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டே புரியாம இருந்தது, மார்க்கெட் புரிய ஆரம்பிச்சது. இப்போ இங்க எப்படி ட்ரேட் செட்டப்பை நான் போடுறது அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாவே பல நாட்கள் இருந்துச்சு. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஆக்ஷன்ஸ்ல நாங்க போகும்போது, ஓகே இப்போ எனக்கு நல்லா தெரியுது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, இது ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான் இருக்கு. ஆனா இந்த கரெக்ஷன் எப்போ வந்து ஸ்டாப் ஆகும், இந்த கரெக்ஷன் வந்து எப்போ நமக்கு ஸ்டாப் ஆகும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி இல்ல. ஆனா நான் ட்ரேட் உள்ள போய் தான் ஆகணும். இதானுங்க நம்ம சேலஞ்சு. கிளியரா? ஆமா சார். ஆமா. அப்போ என்ன கரெக்டா பாருங்க, இப்போ இந்த டே தேர்ஸ்டே அன்னைக்கு மார்க்கெட்டிங் முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு தேர்ஸ்டே, இப்போ தேர்ஸ்டே அன்னைக்கு இங்க மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஓகேங்க. முடிஞ்ச பிறகு இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாவே நம்ம வச்சுப்போமே. இப்போ டவுன் ட்ரெண்ட் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா, இல்ல மார்க்கெட் இங்க ஓபன், நெக்ஸ்ட் இங்க ஓபன் கொடுத்துருக்காங்க, இந்த ஓபன்ல இருந்து திரும்ப மார்க்கெட் மேல வரலாமா, இல்ல இங்க ஓபன் ஆகி டெஸ்ட் எடுத்துட்டு வரலாமா, இப்படிதான் சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப எனக்கு மார்க்கெட் நல்லா புரிஞ்சிச்சு, ஆனா இங்க எந்த ட்ரேட் செட்டப்பை நான் போடுறது அப்படின்ற அந்த கிளாரிட்டி இல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே,
அப்போ பிகினிங்ல இருந்து வரேன். முதல்ல மார்க்கெட் எனக்கு புரியல, இதுக்கு எனக்கு ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தெரியுது, ப்ராபபிலிட்டி தெரியுது. இது வந்து ஒரு என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கலாம்? மார்க்கெட் வந்து இந்த பேலன்ஸ் ப்ரொஃபைல் இங்க வந்ததால மார்க்கெட் இங்க அப் சைட்ல ஓப்பன் ஆகி இங்க இருந்து மார்க்கெட் கண்டினியூ ஆகலாம், இல்ல டவுன் சைட்ல ஓப்பன் ஆகி இங்க இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். இப்படின்ற ஒரு வியூ எனக்கு கிடைக்குது. ரெண்டாவது பாயிண்ட். ஓகே, இந்த வியூ இப்போ இந்த வியூ வச்சுட்டு எப்படி இதை வந்து நான் வந்து என்ன பண்றது, ப்ராஃபிட் ஆக்கணும்ல. இதுதான் நம்ம முக்கியமான விஷயம். இப்போ நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வியூ கிடைக்குது. அந்த வியூ கிடைச்ச பிறகு எப்படி எதை நான் ப்ராஃபிட்டா மாத்துறது? கரெக்ட்டுங்களா? இதானங்க நம்ம சேலஞ்சு. கண்டிப்பா சார், இதான் சேலஞ்ச். இதான் சேலஞ்சு. அப்போ நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயமே எது? இததான் நம்ம லேர்ன் பண்ணணும், இததான் நம்ம பர்ஃபெக்ட் ஆகணும். அப்போ இவ்வளவு நாளா ஏன் வந்து ட்ரேடர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆறாங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான 1000கணக்கான ட்ரேடர்ஸ் கிட்ட நான் பேசியிருப்பேன். என்னுடைய பர்சனலாவும் சரி, இந்த மாதிரி குரூப்ல எல்லாமே டிஸ்கஷன், வேரியஸ் கான்வர்சேஷன்ல, வேரியஸ் கொரிஸ்ல எல்லாருமே சொல்ல விஷயம்னா, நான் வந்து இந்த லேர்னிங்கை முடிச்சிட்டேன், நான் இந்த லேர்னிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த லேர்னிங்ல இருக்கேன், இவ்வளவு விஷயங்கள் நான் மார்க்கெட்டை முடிச்சிருக்கேன், ஆனாலும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல, ஐ மீன் த லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் இதுனா, நம்ம நாலேஜை எப்படி நம்ம ப்ராஃபிட்டா மாத்துறது அப்படின்ற அந்த ப்ராப்ளத்துல தான் நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 ஐடியா நான் கொடுக்குறேன். இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த இடம், இந்த வீக் இதுதான் ஒரு வீக். இந்த இடம் இங்க இருந்து மார்க்கெட் டவுன்லயே வருது, ஓகேங்களா? ஆனா இந்த வீக் என்ன இருக்கு, டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகல, ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் டேஸா இங்க 4 நாள் எப்படி இருந்திருக்கு மார்க்கெட், ஒரு ரேஞ்ச் டேஸா இங்க அமைஞ்சிருக்கு, ஓகேங்களா? அப்போ என்னென்னலாம் மார்க்கெட்ல ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கிறோம். அப்போ அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட்ல என்னென்ன ப்ராபபிலிட்டி நடக்குது அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் டேஸ் இருக்கு, இந்த ரேஞ்ச் டேஸ்ல இருந்து மார்க்கெட் டைரக்ஷன் போகுது, திரும்பவும் ரேஞ்ச் டேஸ்க்கு வருது, திரும்ப டைரக்ஷன் போகுது, திரும்ப ரேஞ்ச் டேஸ்க்கு வருது, கரெக்ட்டுங்களா? இதுதான் அப்போ ஒரு ட்ரேடர் என்ன பயம் ட்ரேடருக்கு அப்படின்னா, நான் வந்து மார்க்கெட் டைரக்ஷன் சொல்லி ட்ரேடு செட்டப் போடுறேன், ஆனா இந்த ட்ரேட் செட்டப் என்னவா மாறுது, சடனா பாத்தீங்கன்னா ரேஞ்சா மாறுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சா இருக்கும்னு ட்ரேட் செட்டப் போடுறேன், அப்புறம் என்ன பண்றேன், ரேஞ்சா இருக்கும்னு ட்ரேட் செட்டப் வைக்கிறேன், ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுது, டைரக்ஷனா மாறுது. புரியுதுங்களா? அப்போ எனக்கு இதுதான் ப்ராப்ளமா இருக்கு. அப்ப அடுத்த லைன், நான் வந்து எனக்கு ஒரு வியூ கிடைக்குது, மார்க்கெட் அப் சைடு போகலாம் இல்ல டவுன் சைடு போகலாம்னு ஒரு வியூ கிடைக்குது, ஆனா இது எப்படி ப்ராஃபிட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன் நான் பயப்படுறேன் as a ட்ரேடரா, ஏன் நான் ட்ரேட் போக மாட்டேன், எனக்கு ஒரு ஃபியர் இருக்கு. நான் வந்து அப் சைடுக்கு ட்ரேட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு போயிட்டா நான் என்ன பண்றது, நான் டவுன் சைடு ட்ரேட் எடுத்தா மார்க்கெட் அப் சைடு போயிட்டா என்ன ஃபியர். அப்ப அடுத்த क्वेश्चन எனக்கு வருது, அப்போ எனக்கு ட்ரேட் செட்டப் வருது, கூடவே என்ன வருது, எனக்கு ஃபியரும் வருது. இது ரெண்டுமே எனக்கு வருது. ஓகே, அடுத்த சொல்யூஷன் போறோம். அப்போ இங்க எனக்கு என்ன ஃபியர், வாட் இஸ் த ஃபியர் ஹியர்? சோ நான் வந்து இங்க ரேஞ்ச் ட்ரேடுன்னு எடுக்கிறேன், இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் டைரக்ஷனா மாறுது, அப்ப இங்க ஃபியர் என்ன நமக்கு, ரேஞ்ச் டு டைரக்ஷனுக்கு மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்ப இங்க என்ன ஃபியர், டைரக்ஷன் டு ரேஞ்சுக்கு மார்க்கெட் என்ன நடந்தா என்ன என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஃபியர். அப்ப அடுத்த லேர்னிங் எனக்கு தான் தேவைப்படுது. முதல்ல இந்த 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 மாதிரி சிச்சுவேஷனுக்கு நான் எப்படிலாம் ட்ரேட் செட்டப்பை நான் பண்ணணும் அப்படின்ற அந்த லேர்னிங் நான் எடுத்துக்கணும். நான் எடுத்த அந்த ட்ரேட் செட்டப்பை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட்ல சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, எப்படி அதை அடுத்த ஸ்டெப்புக்கு நான் கொண்டு போனோம் அப்படின்னு என்கிட்ட என்ன இல்ல, ஒரு ஒர்க் ஃப்ளோவே நான் வந்து கிரியேட் பண்ணிக்கல. ஒத்துக்கிறீங்களா? கார்த்திக் கார்த்திக் இல்ல, I think Simbu Karthik has disconnect. Hello Natarajan, good morning. Hi Vipin, good morning. உங்களை பத்தி ஒரு 2 லைன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க. வணக்கம் சார், என் பேர் நடராஜன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். சரவணன் சார்ட்ட வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக் கிளாஸ் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து ஃபுல் டைமாக வர சொல்லிட்டாங்க.
சூப்பருங்க. ஸோ அதனால இதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. டோன்ட் வரி. என்னுடைய அந்த கொலிக் வந்து சத்யா தான். அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் டைம் கிடைக்கிறப்ப. யார்? சத்யராஜா? ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் உங்களுடைய வீடியோஸ் இந்த டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பார்ப்பேன். ஆஃபீஸில் மொபைலில் மட்டும்தான் பார்க்க முடியும். ப்ளஸ் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் பார்ப்பேன். ஸோ டைமிங்ன்றது எனக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பார்ட் டைமாக கொடுங்க வீட்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு. ஸோ வீக்லி ஒரு 3 days அப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உங்க கோர்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ சத்யாட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் சார் கூடிய விரைவில். பாருங்க, யாரும் எங்கேயோ போக மாட்டாங்க. ஓகேங்களா? லேர்னிங் பண்ணோம் நீங்க நினைச்சிட்டாலே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தானா வந்து அமையும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ற ஒர்க்குக்கும் ட்ரேடிங்க்கும் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் வரக்கூடாது. ஆமா. நீங்க வேலை பார்த்துக்கிட்டே உங்களால ட்ரேடிங் பண்ண முடியும். அப்போ ஏன் வந்து நீங்க சக்லான்னு சொல்லிட்டுங்களா? ஒரு விஷயத்த முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை ஈஸியா பார்த்துக்கலாம். ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்றாங்க. 10 விதமான பிசினஸ் ஒருத்தர் வந்து நிர்வாகம் பண்றாங்க. சரிங்களா? எவ்வளோ அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க, மோர் தென் எ திங் வந்து அவங்க லைஃப்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தால இது பண்ண முடியல, இந்த விஷயத்தால இது பண்ண முடியலன்ற அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. பை பர்சனல் அட்வைஸ். ஓகேங்களா? எந்த விஷயத்தையுமே எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நம்ம தான் டைம் மேனேஜ் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதான். ஓகே. இப்போ இந்த ட்ரேடிங்னு போது எல்லாரோட மைண்ட் செட்டே என்ன இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு 6 hours வந்து மார்க்கெட்ல உட்காந்துட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே பெரிய தப்பு. மார்க்கெட்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே கிடையாது, ஓப்பனா சொல்ல போனா. ஸோ எல்லாரும் என்ன இருக்காங்க, 6 hours நான் உட்காந்து ட்ரேட் பண்ணணும், நான் வந்து இன்ட்ராடே தான் கிடையாது. மார்க்கெட் முதல்ல இன்ட்ராடே பண்ணல, நம்ம தான் உட்காந்து இன்ட்ராடே பண்றோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஷார்ட் டைம் ட்ரேடிங் தான் அது பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஒரு 2 days 3 days வந்து என்ன பண்றது, ஒரு ஷார்ட் டைம் ஒர்க்கா பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதுதான் முக்கியம். நமக்கு அதுதான் நம்ம கத்துக்கணும், அதுதான் நம்ம பிராக்டிஸும் பண்ணணும். அதுல எப்படி ட்ரேட் பண்ணணும், அதுல மணி எப்படி ஏர்ன் பண்ணணும்னு மட்டும் தான் நம்ம கத்துக்கிறது நம்ம கோலா இருக்குமே தவிர, நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்ட்ராடேல போனா மட்டும் தான் நமக்கு இன்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறதால தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்குள்ளேயே போறோம். அக்ரி பண்ணிக்கிறீங்களா? கரெக்ட் சார். அவ்வளவுதான். அப்போ நீங்க இந்த லேர்னிங்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. லேர்னிங்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிராக்டிஸ் பண்ண நீங்க கரண்டா இருக்கக்கூடிய லைஃபை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. என்னோட அட்வைஸ் தான். அது பாட்டு அது வேலையை பண்ணிட்டோம். நம்ம அடிஷனலா ஒரு விஷயத்த 100% லேர்ன் பண்றோம். அதுதான் நம்ம கோலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 100% அதை லேர்னிங்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வேலையை என்ன பண்ணலாம், அடிஷனலா பண்ணலாம். அவ்வளவுதான். அதோட அது ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்ம ஆக்ஷன் பாயிண்ட் தான் நம்ம வந்து யோசிக்கணும். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்றேன் சார். தேங்க்யூ. எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணுங்க. இது வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் தான், கோர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இட்ஸ் கண்டினியூஸ் லேர்னிங் அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா we have to come out from lot of challenges. ஒருத்தரும் ஒரு சேலஞ்சஸ் இருக்காங்க. எல்லாருமே இதுல இருந்து வெளியே வரணும்ன்றதுக்காக நம்ம இது டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எஸ் 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 கார்த்திக் சார். இப்போ இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஆஃப்லைனுங்களா ஆன்லைனா சார்? இது வந்து ஆன்லைன் கிளாஸ்ங்க. நம்ம ஆஃப்லைன்லயே இருக்கா சார் நம்மள்ட்ட? ஆஃப்லைன் நான் இன்னும் பிளான் பண்ணலைங்க. ஏன்னா இப்ப இருக்க பெரும்பான்மையானவங்க எப்படி இருக்காங்கன்னா எல்லாருமே ஆன்லைன் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நாங்க ஆஃபீஸ்லாம் கூட பிளான் பண்ணோம், ஹால்லாம் கூட பிளான் பண்ணோம். பட் ஆனா எங்களுக்கு ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை யாருக்கும். அப்படியே அது அன்னெசரி நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். இந்த மாதிரி இந்த மென்டார்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து we are registered entity. we are registered ஒரு கம்பெனியா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்றோம். இது எஜுகேஷன் இல்ல சார். இப்ப மென்டர்ஷிப் ஓகே சார். நான் என்ன சொல்றேன்னா இப்ப லைவ்ல வந்து நீங்க அதை கைட் பண்றப்ப எங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிளியரா இருக்கும்ல. கரெக்ட். இந்த பாயிண்ட் நிறைய பேர் என்கிட்ட ரைஸ் பண்ணாங்க. ஆனா மென்டார்ஷிப் ஜாயின் பண்ணவங்க யாருமே எனக்கு லைவ் ஆன எனக்கு கேட்டதே கிடையாது. ஏன்னா அதுதான் எங்களுடைய சக்சஸா நாங்க பாயிண்டா வைக்கிறோம். என்னுடைய பாயிண்டா என்ன சொன்னா, லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து தானாவே உங்களால போக முடியணும். அதுதான் என்னுடைய ரெக்குயர்மெண்ட். சோ இப்போ என்கிட்ட லேர்ன் பண்ண பிறகு நான் வந்துட்டு கைட் பண்றதுன்றது அப்ப லேர்ன் பண்றதுக்கான ஒரு இதுவே கிடையாது.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன், அவங்க கத்துக்கிறாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க, அவங்கள பர்ஃபெக்ட் ஆக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வேற எதுவும் கைடன்ஸ் இருக்க கூடாது, அவங்களாவே பண்ணணும். அதுக்கு திரும்பவும் கூட நம்ம பயிற்சி கொடுக்கலாம். கண்டிப்பா சார். அதுதான் நான் என் ஃபோக்கஸ்டா வச்சிருக்கேன். டோன்ட் டிபெண்ட் எனிஒன், ஈவன் மீ ஆல்சோ. என்னையும் கூட நீங்க டிபெண்ட் பண்ண கூடாது. யூ வில் பி த இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்ன்றது தான் என்னுடைய கோல். அதுதான் அடுத்த பாயிண்ட் வந்து இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேங்களா? நான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அவங்க டிபெண்ட் பண்ணாம பண்ணணும். இது என்னுடைய மைண்ட் செட். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்தியால இருக்கணும். நம்மளுடைய ரெகுலேட்டர் என்ன நம்ம கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம் தான் நான் நினைப்பேன். கண்டிப்பா சார். நம்ம செபி என்ன சொல்றாங்கன்னா, நீ லைவ்ல எதுவுமே பண்ணக்கூடாது. லைவ்ல நீ வந்து எஜுகேஷன்ற பேர் போட்டுட்டு நீ சொன்னாலும் அதுவும் அட்வைஸ் தான். கிளியருங்களா? நம்ம வந்து எஜுகேஷன் அப்படி பேனர் போட்டுட்டு இங்க என்ட்ரி போலாம், இங்க என்ட்ரி எடுக்கலாம்னு சொன்னா அது பேர் என்னது? அட்வைஸ் தானுங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா. அப்ப அகைன் நம்ம வந்து அந்த லா வந்து நம்ம வந்து பிரீச் பண்றோம். அவங்க வந்து பண்ணது கரெக்டா தப்பா நான் விவாதிக்க விரும்பல. ஆகமத்துல இது நம்மளுடைய ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். எதுக்கு அன்னெசரியா நம்ம போய் அதை போய் டச் பண்ணோம்? அது அவ்வளவுதான். அது செபியோட புது ரூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டிடியூஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கு. ஆமா இருக்குது. நம்ம வேணா அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம படிக்கிறது தானே கான்செப்ட் பண்ணோம், நம்ம லேர்னிங் தானே கான்செப்ட் பண்ணோம். நம்ம லேர்னிங் பிராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட், லேர்னிங் பிராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட், அவ்வளவுதான். அதை தான் நம்ம வந்து கண்டினியூஸ் ஆக்ஷனா நம்ம ஃபோக்கஸ் பண்ணமே தவிர, நிறைய பேர் கைட் பண்றாங்க, எனக்கே தெரியுது. நிறைய பேர் வந்து லைவ்ல நம்ம ரெகுலேட்டர் வந்து கிளியரா சொல்லிட்டாங்க, லைவ்ல வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு. மூணாவது பாயிண்ட் வந்து நம்ம ட்ரேடிங் செட்டப் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கா தான் இருக்கும். 2 to 3 days or 1 to 2 days ஹோல்டிங், இந்த மாதிரி மெத்தட் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால அதுக்கும் தேவைப்படாது. கிளியரா சார்? அந்த ஷார்ட் டேர்ம் செட்டப்ங்கிறப்ப அது வந்து நிறைய லாஸஸ் தான் கொடுக்குதுன்னு சொல்றாங்க சார். கிடையாது. அதுதான் நான் வந்து இங்க வந்து டீகோட் பண்றேன். ஜீரோ லாஸ் வரும். ஏன்னா அதுதான் இப்போ இது விஷயம் என்னன்னா, நிறைய வந்து மிஸ்கைடட் வந்து மார்க்கெட்ல நடந்திருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் போறீங்கன்னா, இப்போ சொன்னீங்க பாருங்க, இப்போ அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தீங்க. ஜஸ்ட் நடுவில் நீங்க டிஸ்கனெக்ட் ஆனதால நான் அதை ஹோல்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்களா அப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ண சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஐ வில் கவர் தட் பாயிண்ட், டோன்ட் வரி. இன்னைக்கு அதுக்கு உங்களுக்கான அந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே நடராஜன், இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. திரு மணிவாசகம் நடராஜன் சார். சார் அவரு என் ஃப்ரெண்டு சார். அவரும் நானும் தான் சுபிஷா மேடம்ட்ட 1-to-1 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எஸ் ஃபியூ லைன்ஸ் நடராஜன் சார். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க நடராஜன். நெக்ஸ்ட் வேற யார் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க? மணிவாசன் சார் என் ஃப்ரெண்டு. ஓகே. ஓ உங்க ஃப்ரெண்டுங்களா? ஓகே. அவரு சேலம் தான். ஓகே. ஆமா சார். ஓகே ஃபைன். இப்போ இங்க நான் எங்க விட்டேன்? ஓகே. இப்போ ஆஸ் எ ட்ரேடரா எனக்கு என்னாச்சு, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரேட் செட்டப் பண்றேன். ட்ரேட் செட்டப் பண்ணும்போது எனக்கு ஃபியர் ஆகுது. என்ன ஃபியர் ஆகுதுன்னா, நான் அப் சைட் டைரக்ஷன் எடுக்கிறேன், டவுன் சைட் டைரக்ஷன் மார்க்கெட் போகுது, என்ன பண்ணணும்? நான் டவுன் சைட் டைரக்ஷன் எடுக்கிறேன், ஆனா மார்க்கெட் அப் சைடு போகுது, என்ன பண்ணணும்? இல்லைன்னா நான் வந்து டவுன் சைட் டைரக்ஷன் எடுக்கிறேன், மார்க்கெட் என்ன பண்ணுது? சைட்வேஸா மாறுது. ஓகேங்களா? நான் அப் சைட் டைரக்ஷன் எடுக்கிறேன், மார்க்கெட் ஆனா சைட்வேஸா போகுது. இதுதான் வந்து ஒரு ட்ரேடருக்கு இருக்கக்கூடிய செகண்ட் சேலஞ்சா நாங்க வந்து பாக்குறோம். ஓகேங்களா? அப்ப இந்த சேலஞ்சஸ் அப்படின்னும் போது இதுல இருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? அப்ப அடுத்த பாயிண்ட் அது ட்ரேட் செட்டப் பண்றேன், எனக்கு ஃபியரா இருக்கு. என்ன ஃபியரா இருக்குன்னா, நான் எடுத்த ட்ரேடுக்கு ஸ்டெப் 2 என்ன பண்றது அப்படின்றது எனக்கு பிரச்சனையா இருக்கு. புரியுதுங்களா? அப்போ ட்ரேட் செட்டப் எனக்கு ப்ராப்ளமா இருந்தது, அது நான் ஓகே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபியர் வந்து எந்த பக்கம் போவோம் தெரியாம இருந்து அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுக்கு அடுத்தது அது கண்டுபிடிச்ச பிறகு நான் என்ன பண்றது? அப்போ ஒரு நாள் வந்து மார்க்கெட் பேலன்ஸ் டேவா இருக்கு. அந்த பேலன்ஸ் டேல இருந்து நான் வந்து அப்சைடு மார்க்கெட் போகும்னு நினைக்கிறேன். ஆனா மார்க்கெட் இங்க கீழே ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்து டிரைவ் ஆகுது. இது கண்ணுக்கு எதிர்க்க நான் பாக்குறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு நான் என்ன வேலை பண்ணணும்? இந்த ஸ்டெப் 2 நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. கிளியருங்களா? இப்போ இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்ப என்னன்னா, நாட் ஒன்லி சார்ட். ஃபர்ஸ்ட் சார்ட்டே நம்ம பர்ஃபெக்ட்டா 100% முடிச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த மார்க்கெட்ல அடுத்ததா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி நம்ம கொண்டு வரணும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு 3 ஸ்டெப் ஆஃப் லேர்னிங்கா உங்களை பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல. the first step as a beginning. அப்போ ஃபர்ஸ்ட் பிகினிங் வந்து ஒரு 30 டேஸ்க்கு நமக்கு என்ன லேர்னிங் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலோ பத்தியான ஒரு பேசிக் அண்ட்
ஒரு ஃபவுண்டேஷனா வந்து இந்த இந்த இது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? 2வது விஷயம் வந்து எப்படின்னா, இந்த இந்த மார்க்கெட் ஃபார் பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷன் நீங்க முடிச்ச உடனே, நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு கான்டெக்ஸ்ட் பேஸ்டா வந்து மார்க்கெட்ட புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. இந்த கான்டெக்ஸ்ட் பேஸ்ன்னும்போது, இந்த 3 டேஸ் வந்து மார்க்கெட் ரேஞ்சில இருக்கு. இப்ப இந்த 3 டேஸ்க்கு அபோவ்ல வந்து மார்க்கெட் இருக்கு. இது அபோவ்ல வந்து மார்க்கெட் கன்டின்யூ ஆகல. அப்போ அகைன் வந்து இந்த லோக்கு வரும். அப்படின்ற மாரி ஒரு கான்டெக்ஸ்ட்ட நீங்க ரைட் பண்ண ஆரம்பிங்க. வேரியஸ் அ மார்க்கெட் ஜெனரேட்டட் அந்த இன்ஃபர்மேஷன், அந்த கேரக்டர் அதெல்லாம். அதுல இருந்து 3வதா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க கான்டெக்ஸ்ட் எழுதிட்டீங்க. அதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணா ரியாக்ட் பண்ணும். நீங்க எடுக்கிற அந்த வியூக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட். அப்போ இங்க பாருங்க, இங்க மார்க்கெட் டவுன் வந்தது. டவுன் வந்து இங்க மார்க்கெட் பேலன்ஸ் ஆயிருக்கு. அடுத்து என்ன பண்ணோம், திரும்ப டவுனை கண்டினியூ பண்ணல. ஆனா இங்க என்ன இருக்கு, மார்க்கெட் டர்ன் ஆயிருக்கு. அப்ப இது ரியாக்ட். அப்ப இந்த ரியாக்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா ஆக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் தான் வந்து ஒரு ட்ரேடருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து டீப் பிளானா கொண்டு போகும்போது, அப்போ பிகினிங்ல மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே அப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ட்லாம் பண்ணும்போது எப்படி என்னுடைய ட்ரேட் செட்டப்பை நான் வந்து மேனேஜ் பண்றது, இந்த ட்ரேட் செட்டப்பை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம லேர்ன் பண்ணி முடிக்கும் போதுதான் என்ன நடக்குது, நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸா மார்க்கெட்ல நம்மளால என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். அப்ப இந்த கன்சிஸ்டன்சிக்கு அப்புறமா தான் உங்களுக்கு என்ன வரும், ப்ராஃபிட் வரும். இந்த ப்ராஃபிட் வர அப்புறமா தான் உங்களால என்ன பண்ண முடியும், உங்களுடைய அந்த கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? கிளாரிட்டி கிடைக்குதுன்னா அப்போ இதுதான் நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கணும். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம், ஹானஸ்டா அதுதான் சொல்றோம். நான் ஒருத்தர் அதை இப்போ ஹானஸ்டா நீங்க இங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ் மாணிக்கவாசன் சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். சார் நம்ம கார்த்தி சார் நானும் தாங்க சார் கிளாஸ் போய் அட்டன் பண்ணிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். வெரி குட் சார், வெரி குட். நல்ல விஷயம். அதை பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் இப்போ உங்களோட இது வீடியோஸ் பார்த்தேங்க சார். மார்னிங் தான் ஆக்சுவலா நேத்து எனக்கு அனுப்பிச்சாரு சார். பார்த்து நல்லா இருந்ததுங்க சார். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுங்க சார். ஓகேங்க சார். சார் நம்ம கோசாட்ல தான் பண்றோமாங்க சார்? எதுல வேணாலும் பண்ணலாங்க. நான் வந்து லேர்னிங் எப்பயுமே நான் வந்து ஷேர் பண்றது கோசாட்ல ஷேர் பண்றேன். ஏன் அப்படின்னா இது எல்லாராலையும் பார்க்க முடியும்ல, அதனால நாங்க இதுல ஷேர் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா அவங்கவுங்க ஒரு சிலர் வந்து அந்த ஸ்மார்ட் மணியோடைய அந்த சார்ட் யூஸ் பண்றாங்க. ஒரு சிலர் அமிபோக்கர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு சிலர் நிஞ்சா ட்ரேடர் யூஸ் பண்ணுவாங்க, பேஸ்ட் சாஃப்ட்வேர். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய வசதிகளை பொறுத்து, அவங்களுடைய தேவைகளை பொறுத்து. பட் இது வந்து ஜென்ரிக்கா கோசாட் இருக்கு. இந்த கோசாட்ல நம்ம சொல்லி கொடுக்கும் போது எல்லாருக்கும் புரியுது, ஒரே லெவல். இப்போ டீச்சிங் போது ஒரே மாதிரி நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெசிஃபிக்கான அந்த இதுல வந்து பண்ண முடியும். இன்னொன்னு வந்து கோசாட் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்றாங்க. என்னன்னா உங்களுக்கு அந்த ஹிஸ்டரியோடைய இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களால பார்க்க முடியும். இதுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃப்ரீயாவே நீங்க பார்க்க முடியும். ஹிஸ்டரி லைவ் மார்க்கெட் மட்டும் தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ ஒருத்தரோட லேர்னிங் பீரியட்னும் போது நான் சொன்ன பாத்தீங்கன்னா இவ்வளவு நாட்கள் அவர் தாண்டி வர வேண்டியதா இருக்கு. அப்ப அது வைக்க அவர் என்ன பண்ணா, நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொண்டு போக முடியும்ன்றதுனால கோசாட்டை நம்ம வந்து பிரைமரி அப்ளிகேஷனா நம்மளோட லேர்னிங்க்கு வச்சுட்டு அதுக்கு அப்புறமா அவங்களோட ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாத்திக்கலாம். அது மாதிரி மென்டர்ஷிப்னா எவ்வளவு நாள் கிளாஸ்ங்க எப்படிங்க? மென்டார்ஷிப்னு வந்து எவ்வளவு நாள் கிளாஸ் நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, கோர்சஸ் போயிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு நாளைக்கு வந்து நீங்க உங்களை பர்ஃபெக்ட் பண்ணிக்கணும் அவ்வளவு நாள் நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். ரெகுலர் கிளாஸஸ் இருந்துட்டே இருக்கும். ரெகுலர் வந்து எப்படி இருக்குன்னா, முதல்ல ஒரு பேட்ச் ஃபார்ம் பண்ணிடுவோம். அது எய்தர் வந்து மார்னிங் பேட்சா இருக்கும், இல்ல ஈவினிங் பேட்சா இருக்கும், இல்ல வீக்கெண்ட் பேட்சா இருக்கும். இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மெம்பர்ஸ்குள்ள வந்து நீங்க வந்து ரெகுலரா வந்து உங்களுடைய கலந்துரையாடல் நீங்க பண்ணிக்கலாம். ட்ரேடர்ஸ்குள்ள நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஓகே நான் இது மாதிரி அது அப்போ ஒரு கம்யூனிட்டியா நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி நல்லா பண்ண முடியும்ன்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கும். இதை தவிர வந்து ஒன்ஸ் வந்து நீங்க ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் வந்து எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்கும். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்களா, என்னென்ன பேக் டெஸ்ட் பண்ணீங்க, எந்தெந்த பேக் டெஸ்ட்ல நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, ஏன் உங்களால அந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியல, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி இருக்கும்னா எல்லாமே பிரெயின் ஸ்டார்ம் செஷனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு குறிப்பிட்ட பீரியட்லயே நீங்க என்ன பண்ணலாம்னா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு முக்கியமான எங்களுடைய ஆப்ஜெக்டிவ் இது வந்து ஒரு பிசினஸா நீங்க பண்ணணும்ன்றது என்னுடைய ரெக்குயர்மெண்ட். ஒரு பிசினஸா நீங்க பண்ணணும். இப்போ வந்து ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்
அப்படின்னும் போது நான் மத்தவங்களை டிபெண்ட் பண்றேன். எல்லாமே மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நான் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் அந்த மாதிரி என்னால இந்த சூழ்நிலையில பண்ண முடியல. யாரை நம்புறது, என்ன பண்றது, ஓகேங்களா? எதை ஆரம்பிச்சாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரச்சனையில நம்ம போய் மாட்டிக்கிறோம். ஒரு பர்ஃபெக்டான ரெகுலேஷன்ஸ் இல்ல, அது இதுல இது இல்லைன்னு போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நல்லா லேர்ன் பண்ணி நாம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர், முக்கியமா நம்மளோட தமிழன்ஸ்ல. அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, ஓகே அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட்ல அவங்க வராங்க. கரெக்ட். ஏன்னா அது உண்மையும் கூட. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் குஜராத்திஸ், மராட்டிஸ் எல்லாமே பண்ற போது நம்ம ஏன் பண்ண முடியாதுன்னு நம்ம மக்கள் வந்து வராங்க. ஆனா நம்ம மக்கள் கிட்ட என்னன்னா, ஏமாத்தனா பிடிக்காது நம்ம மக்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம மக்கள் வந்து அடுத்தவங்களையும் ஏமாத்துறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களை யாராவது ஏமாத்தினாலும் நம்ம மக்களுக்கு பிடிக்காது. பை ஜீரோ. ஓகேங்களா? அப்ப இங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அவங்க வராங்க. வந்துட்ட பேருக்கு லேர்ன் பண்றாங்க. நார்மலா போறாங்க, புரோக்கர் டெர்மினல்ல போய் ஓபன் பண்றாங்க. ஆனா புரோக்கர் டெர்மினல் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க கிட்ட போய் படிங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில புரோக்கர்ஸ். இல்லன்னா அவங்களே கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்ல அவங்களே கண்டென்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாமே ரொம்ப சின்சியரா நம்ம மக்கள் படிக்கிறாங்க. நான் அப்சர்வ் பண்ணது சின்சியரா படிக்கிறாங்க, ரொம்ப டீடைலிங்கா படிக்கிறாங்க, பர்ஃபெக்ட்டா படிக்கிறாங்க. அதே செட்டப்ப ட்ரேடிங்லயும் எடுக்கிறாங்க. ஆனா அங்க ஃபெயில் ஆகுது. அந்த ஏமாற்றத்தை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல, ஒத்துக்க முடியல. எப்படி ஒத்துக்க முடியும்? நான் வந்து நைட் டேன்னு உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், பேக் டெஸ்ட் பண்ணிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். நான் கரெக்டா என்னோட என்ட்ரி வைக்கிறேன், என்னோட ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், என்னோட டார்கெட்டை வைக்கிறேன் அப்படின்னா அங்க ஒர்க் ஆக மாட்டேது. அப்ப இது என்ன ஏமாத்துது அப்படின்னு சொல்லி அவங்க எதை வந்து நம்ம லைஃப மாத்தோம், எது வந்து என் லைஃப வந்து பெருசா மாத்தோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில மேபி ஒரு சிலர் வேலையை விட்டுட்டுலாம் கூட வந்திருப்பாங்க. ஓகேங்களா? வேலையை கூட விட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்க செய்யற பிசினஸ் விட்டுட்டு வந்திருப்பாங்க. பணத்தை எடுத்து வந்து உள்ள போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு ஏமாற்றத்தை பார்க்கும்போது அவங்களால அதை ஏத்துக்கவே முடியல, அதை டைஜஸ்டே பண்ண முடியாம அவங்க என்ன மன உளைச்சலுக்கு போயிடுறாங்க. இதுதான் பெரிய கேப்பா வந்து நாங்க கன்சிடர் பண்றோம். அப்ப இது என்ன மிஸ்டேக் அப்படின்னா, அகைன் திரும்ப எங்க நம்ம தப்பு பண்ணோம், லேர்னிங்ல தான் தப்பு பண்ணிருக்கு. என்னன்னா அது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? ஆனா அதையும் தாண்டி மார்க்கெட்டை இன்னும் டீப்பா நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குன்றத யாருமே அவங்களுக்கு சொல்லல. அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்கா, இதை பாருங்க, இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், இன்னும் நல்லா நீங்க பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்க லைவ்க்கு வரணும் அப்படின்ற அந்த பேசிக் கம்யூனிகேஷனே என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்னன்னா, இவ்வளவுதானா நம்ம மக்கள் தான் தெரியுமே, ஒரு 10வது சப்ஜெக்ட் அப்படின்னா கரைச்சு குறிச்சு எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருவாங்க. இதுதான் போர்ஷன் அப்படின்னு சொன்னா டிகிரி வாங்கிடுவாங்க. அதே மாதிரி இவ்வளவுதானா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, நைட்டு பகல் உட்காந்து படிச்சு அதை டிகிரி வாங்கிறாங்க. ஆனா அப்புறம் தான் தெரியுது அது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்ப இவ்வளவு நாள் நான் போட்ட நேரம் எல்லாம் வீணாயிடுச்சா அப்படின்னு அந்த வெறுப்புல போயிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ட்ரேடிங் சரி கிடையாது, வராது, யாரும் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு போயிடுறாங்க. இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது, இல்ல ஏமாத்து வேலை அப்படின்ற மாதிரி அந்த தாட் ப்ராசஸ்க்கு போயிடுறாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒரு பணமும் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போடக்கூடிய பணம், எஸ்ஐபில போடக்கூடிய எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் வருது. ஓகேங்களா? நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் ஃபைனல் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் பிசினஸா வருதுன்னு போது அப்ப இது எப்படி ஒரு தப்பான ஒரு இதுவா இருக்க முடியும்? ஸ்கேம் இருக்கு இல்லன்னு சொல்ல, ஆனா இதுல பர்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்போ இது எப்படி நீங்க வந்து இதை டீகோட் பண்ணுவீங்க? ஹவ் யூ கோயிங் டு டீகோட் அப்படின்ற அந்த டிஸ்கஷனுக்கு தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது மார்க்கெட்டே வந்து என்டையரா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்ப இங்க வந்து பிரைஸ் ஆக்ஷனா நீங்க மார்க்கெட்டை பாக்குறீங்க. நாங்க எப்படி பாக்குறோம், இது வந்து ஆக்ஷன் ப்ராசஸா பாக்குறோம். அப்ப அந்த ஆக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுதா, ஆக்ஷன் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகுதா அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி வந்து ப்ராப்பரா நம்ம வந்து இது பண்ணும்போது, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது ஜஸ்ட் லைக் கோர்ஸ் இப்பெல்லாம் இல்லாம மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், அவ்வளவுதான். நம்மளோட ஏம் என்ன, ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும் என்ன, அவர் பர்ஃபெக்டா வரைக்கும் சொல்லி கொடுக்கணும். கரெக்ட்லாம். முதல்ல அவர் எஜுகேஷன் கண்டென்ட் கொடுக்கணும், அவரை பிராக்டிஸ் பண்ண வைக்கணும். அப்புறம் அவங்கள பிராக்டிஸ் பண்ண அலோ பண்ணணும், பிராக்டிஸ் பண்ண அலோ பண்ணி அவங்களுக்கு கேள்வி கேட்க அலோ பண்ணணும், கேள்வி கேட்க அலோ பண்ணி அவங்களுக்கு கேள்விகள் எல்லாமே சால்வ் ஆகணும், அவங்க பேக் டெஸ்ட் பண்ணணும் போது இஸ் எ ப்ராசஸ், பிக் ப்ராசஸ். அப்ப இதை வந்து இண்டிவிஜுவலாவும் பண்ண முடியாது. அது சேம் டைம் வந்து இது ஒரு குரூப்பா நம்ம வந்து பண்ணும்போது ஒரு சக்சஸும் கிடைக்கும். அப்படின்னால இது வந்து மென்டார்ஷிப்பா நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பிகினிங்ல வந்து இது வந்து ஒரு கோர்ஸா தான் நாங்க பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். ஆனா the nature of things பார்க்கும்போது இது வந்து கோர்ஸாலாம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங். அப்ப இந்த கண்டினியூஸ் லேர்னிங்னும் போது உண்மையை சொல்ல போனா இங்க லேர்னரை விட இங்க ட்ரைனர் தான் அதிகமான எஃபர்ட் போடுறோம்.
கண்டிப்பா சார். இதுதான் ஃப்ராங்க். இப்ப எங்க மென்டார்ஷிப் ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, லேர்னர்ஸ விட இங்க ட்ரெய்னர்ஸ் தான் அதிகமா எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். ம். ஓகேங்களா? வைஸ் வெர்சா. ஓகே. ஓகே. சோ அந்த மாரி தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே. பரவால்ல. ஓகே. இது வந்து நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? அப்போ ஓகே. இது மாரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சக்சஸ் ஆனா கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா சக்சஸ் கண்டிப்பா. ஆகாம இருக்கவே மாட்டாங்க. இப்போ கண்டிப்பா சார். இப்ப இனிஷியலா நாங்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய சக்சஸ் வந்து வரலன்னு எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஆனா இனி ஓகே. டேட்ல பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி பூம் ஆயி ஸ்டார்ட் ஆயி இப்ப நீங்க டெலிகிராம் குரூப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மெம்பர்ஸ் தான் வந்து அவங்களுடைய சக்சஸ் வந்து ஷேர் பண்றாங்க. நான் பாருங்க ப்ராஃபிட் எடுத்தேன், நான் இது பண்ணேன், அது பண்ணேன். நாங்க எதுவும் போடுறதில்ல. மெம்பர்ஸ் தான் அதான். போட்டுட்டு இருக்காங்க. அதான். இந்த இதுக்கு இந்த ரிசல்ட்ட தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. இப்ப நாங்க குடுத்த இந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஆ. உள்வாங்கி, அதுல அவங்க ஆ. பிராக்டிஸ் பண்ணி, இப்ப அவங்க டெலிவரி ஆயி, இப்ப அத ஆ. அவங்க என்ன பண்ட்டாங்க, இந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம கரெக்ட். இங்க இருந்து ஒரு ஸ்டேஜா அவங்கள கொண்டு வந்து இப்ப இந்த ஸ்டேஜ்க்கு அவங்கள கொண்டு வந்துட்டோம். ஓகே. புரியுதுங்களா? அப்ப ஓகே. இந்த ப்ராசஸ வந்து ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்களா, 3 மந்த்ஸ்லயே வந்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஓகே. 6 மந்த்ஸ்ல வந்திருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து 1 இயர் கூட ஆயிருக்கு. ஆ. அப்போ இதே குரூப்ல என்கிட்ட 1 இயராவும் லேர்னிங்லயே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதே ஆ. குரூப்ல 3 மந்த்ஸ்லயே எனக்கு ஓகே ஆனவங்களும் இருக்கிறாங்க. ஆ. புரியுதுங்களா? அப்ப புரியுது, புரியுது. ஒருவருடைய நேச்சருமே வந்து வேரியபிள் ஆகுது ஆ. அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தா இருக்கு. அப்போ இத வந்து நாங்க வந்து மென்டார்ஷிப்பா தான் கன்டின்யூ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. புரியுதுங்களா நடராஜன்? ஓகேங்க. ஓகேங்க. ஓகே. இப்ப இங்க என்ன சேலஞ்சுன்னா நமக்கு மார்க்கெட்ல இது எப்படி ப்ராஃபிட் ஆக்குறது? இத ப்ராஃபிட்ல இருந்து எப்படி நான் கன்சிஸ்டன்ஸா பண்றது அப்படின்றது இருக்கு. அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படுது. அத நான் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருந்து கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்றேன்? ட்ரேட் செட்டப் போறேன். ட்ரேட் செட்டப் போனா மார்க்கெட் இங்க ரேஞ்சா இருக்கு. ரேஞ்ச்ல இருந்து இங்க வந்து டைரக்ஷனா மாத்துது. அப்ப என்ன பண்றோம்? மார்க்கெட்ல நான் என்ன கத்துக்க வேண்டியதா இருக்கு? ரேஞ்ச் டூ டைரக்ஷன் ட்ரேட கத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இங்க மார்க்கெட் என்ன பண்ணுது? முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் இப்படியே போயிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா திரும்ப ரேஞ்ச்ல இருக்கு. திரும்ப கன்டின்யூ ஆகுது. அப்போ இங்க என்ன இருக்கு எனக்கு? ரேஞ்ச் டூ டைரக்ஷன்ல இருந்து டைரக்ஷன் டூ ரேஞ்சா மார்க்கெட் மாறுது. அப்போ ஒரு வாரமும் ஒரு மாரி மார்க்கெட் இப்ப இந்த வாரம் பாருங்க என்ன ஆச்சு? இந்த டே ஒரு நாள் டைரக்ஷன் அதுக்கப்புறம் ஃபுல்லா ரேஞ்சா மாறிடுச்சு. இந்த வாரம். அப்போ ஒரு வாரமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2 விதமான சென்டிமென்ட் அட்லீஸ்ட் அது வந்து பண்ணுது. ஓகேங்களா? அந்த வாரம் பாத்தீங்கன்னா, அந்த 4 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 டைப் ஆஃப் சென்டிமென்ட்ட அந்த ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்ல அது பண்ணுது. அப்ப இந்த ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்க நான் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது? அப்படின்றது எங்களுடைய கேள்வியா இருந்தது. அப்போ இவ்வளவு நாளா நாங்க பண்ண பிரச்சனையில இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. அப்ப மார்க்கெட் இப்ப நல்லா புரியுது. ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நாங்க நினைக்கும்போது, இங்க அடுத்ததா எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த ஒரு ட்ரேட் செட்டப்ப எங்களால என்ன பண்ண முடியல? மேனேஜ் பண்றதுக்கு கஷ்டப்படுறோம். ஓகேங்களா? அப்ப அதுக்கான சொல்யூஷன நாங்க எங்க கொண்டு வரோம் அப்படின்னா, ஆப்ஷன்ல கொண்டு வரோம். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வரோம். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வரோம். அப்ப ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வரும்போது என்ன சேலஞ்சஸா இருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கு. எய்தர் ஆன டெபிட் ஸ்ப்ரெட்டா இருக்கு, கிரெடிட் ஸ்ப்ரெட்டா இருக்கு, இல்லனா ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜியா இப்படி இருக்கு. இந்த மாரி எல்லாமே ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த ஃபிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிய பத்தியான லேர்னிங்கே வந்து எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே ஒரு லேர்னிங் வந்து பெர்ஃபெக்ட்டா கிடையாது. எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னா, என்ன இருக்கோ அத அப்படியே வாந்தி எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் பண்ணிருக்காங்க. இப்ப எங்க ஒரு ஒரு இது வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட் கிரெடிட் ஸ்ப்ரெட்னா என்னன்னு அப்படி சொல்லிடுறாங்க. டெபிட் ஸ்ப்ரெட். ஆனா இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. இப்ப என்னன்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு போய் என்னுடைய ரெக்வயர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ரெக்வயர்மெண்ட் என்ன? இப்போ எனக்கு இங்க ரெக்வயர்மெண்ட் வந்து என்னன்னா, மார்க்கெட் டைரக்ஷன்ல இருந்து நான் டைரக்ஷனா மாறுது. இல்ல நான் டைரக்ஷன்ல இருந்து டைரக்ஷனா இதுதான் என்னோட ரெக்வயர்மெண்ட். அப்போ என்னுடைய ஸ்ட்ராட்டஜிய என்ன பண்ணணும் நானு? எனக்கு தகுந்தாப்புல நானே என்ன பண்ணணும்? எனக்கு ஓன் ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ரெக்வயர்மெண்ட் எனக்கு தேவைப்படுது. அப்போ இவ்வளவு நாள் இங்க பண்ண ரிசர்ச்ல இருந்து வந்த ஆன்சருக்கு அடுத்த ஸ்டேஜ் நாங்க என்ன பண்ணா we need to create our own strategy. புரியுதுங்களா? அடுத்த டார்கெட். ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நிறைய ட்ரெய்னர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் நிறைய இப்படி தான் இருக்கு. அப்ப என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? அடுத்த சேலஞ்ச் வருதுங்களா? கண்டிப்பா வரும். அப்ப அதையும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அப்போ ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்றோம். அந்த ஓன் ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணும்போது தென் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்க பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும்.
கிளியருங்களா? சார் இப்போ நீங்க சொல்றது சைட்வேஸ் மார்க்கெட்ல சொல்றீங்களா சார்? ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஆல் மார்க்கெட்ஸ் ஆல் மார்க்கெட்லயுமே சொல்றீங்க. ஆமா. நான் வந்து என்ன கண்டிஷன் இருந்தாலும் நம்ம வந்து படம் அப்படி பண்ணணும். ஓகே. அதுதான் நம்ம அதான் நம்ம சொன்ன பாத்தீங்களா? இப்போ நீங்க இந்த வாரத்தை தொடங்கும் போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் டைரக்ஷனா இருக்கு. ஆனா வாரம் முடியும் போது நான் டைரக்ஷனா மாறுது. ஆமாங்க சார். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த எக்ஸ்பைரி வெட்னஸ்டே தேர்ஸ்டே எல்லாம் பிரீமியம் மெல்ட் ஆயிடுது. நம்ம டைரக்ஷன்லயே மார்க்கெட் இல்லைனாலும் மார்க்கெட் பிரீமியம் மெல்ட் ஆயிடுது. அந்த அன்னைக்கெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க டைரக்ஷனா இருக்கு, நான் டைரக்ஷனா இருக்கு, சடனா பாத்தீங்கன்னா டைரக்ஷனா மாறுது. அப்ப இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இதெல்லாம் தான் இருக்கு. இப்போ புரியுதுங்களா? ஏன் நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி புரியுதுங்களா ஆன்சரு? புரியுது. ஏன்னா நம்ம முதல்ல ஒரு 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 சொசைட்டிக்கு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், நம்மளுடைய ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னா இங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு முதல்ல யோசிக்கணும். இங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஏன் இவங்க சஃபர் பண்றாங்க? எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நான் யாருமே வந்து நான் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். ஓகேங்களா? எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, வேரியஸ் ட்ரைனர்ஸ் கிட்ட படிக்கிறாங்க, லேர்ன் பண்றாங்க. அந்த ட்ரைனர்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா வாட் இஸ் த ப்ராப்ளம் தே ஆர் ஃபேசிங்? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரு ட்ரேடரோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதுதான். அப்ப அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷனா தான் நான் இருக்கணும், நம்மளுடைய எஜுகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்ற ஆங்கிள் நாங்க இதை வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ இதை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது புரியாது. ஓப்பனா சொல்ல போனா என்னவோ இவங்க ஏதோ சொல்றாங்கப்பா அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இதுதான் ரியாலிட்டி. இதேதான் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ப்ரூஃப் ஆகிறதுக்கு ஒரு 1 இயர் தேவைப்பட்டது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இத அன்னைக்கு ஏத்துக்கணுங்க, நீங்க சக்சஸ் ஆயிட்டாங்க, ஏத்துக்காதவங்க வேடிக்கை பாக்குறாங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி. அப்போ இது வந்து வெளியில இருந்து பார்க்கும், இதெல்லாம் எப்படிங்க பண்ண முடியும்? ஓன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பில்ட் பண்ண முடியுமா? அப்ப நீங்களே ஓனா பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போட முடியுமா? அப்போ இதை நீங்க பண்றது எதுக்கு? உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலு இப்படின்ற அந்த கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் தான் எல்லாரும் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்களே தவிர why we are created this particular flow அப்படின்றதுக்கு யாரும் கேட்கறதுக்கும் ரெடியா இல்ல. புரியுதுங்களா? அதுதான் விஷயமா இருந்தது. இப்போ வந்து என்னன்னா, இப்போ மெம்பர்ஸ் வந்து ப்ராஃபிட்ட காமிக்கிறாங்க, காமிச்சோன்னா இது எப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டாவது சொல்யூஷன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி பணமாக்குறது. இதுதான் நம்மளோட மெயின் ப்ராசஸ். அப்ப மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். 100% மார்க்கெட் ப்ரொஃபைல நல்லா லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பார்ட். அதனால மார்க்கெட் அடுத்தது இதுல இருந்து இந்த மாதிரி நீங்க எப்படி உங்களால ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும்ன்றது ரெண்டாவது பார்ட்டா அமையும். கிளியருங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ட்ரேட் மட்டும் நம்ம பார்ப்போம். மேபி நம்ம மெம்பர்ஸ் யாராவது பிரசன்ட் பண்றதா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏதாவது ஒரு வீக் சினாரியோவை நீங்க எப்படி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டைரக்ஷனா பண்ணுவீங்க அப்படின்றது யாராவது பண்றீங்களா, இல்ல நான் பண்ணணுமா? சார் நான் பண்ணட்டுமா சார்? அப்ப தாராளமா பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணிருக்கு, அது அப்படியே ஓகே. ஏதாவது ஒரு ட்ரேட வந்து நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. சோ நான் வந்து டவுன் ஸ்கிரீன் பண்ணிக்கிறேன், நீங்க அப் ஸ்கிரீன் பண்ணுங்க. என்ன பண்றேன்னு சொல்லி பண்ணுங்க, அப்பதான் புரியும். Hi Pradeep, welcome to group. சிம்பு ரீசன்ட் வீக் எதுவும் காமிக்காதீங்க, கொஞ்சம் ரீசன்ட் வீக் வேணாம். வேணாம் ரீசன்ட் வீக் வேணாம். ஏன்னா அது வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் வரும். நீங்க மூணு பேர் தான் சார். ஓகே. இல்ல எப்படி எடுத்ததா சார், பொசிஷன் எப்படி எடுத்துன்றது மட்டும் ஃபில் பண்ண மட்டும் காட்டுங்க. ஆமா, அதே திரும்ப இது வந்து நீங்க இத வந்து இது பண்ணுங்க. மல்டிபிள் ஸ்டெப் இருக்காம இருந்தா ஓகேல. ஆமா சார், 25th அன்னைக்கு ஃபில் பண்ணது. பேசிக் ஸ்டெப்பா பாருங்க. ஓகே. ஏதாவது ஒரு வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சுன்னட்டே பண்ண சொல்றீங்களா சார்? ஆமா, அது பண்ணி காமிச்சு. இல்ல சார், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வெளில போனோம் சார், அதான் உங்களுக்கு ஓகே நான் ஷேர் பண்ணேன். நோ ப்ராப்ளம், நான் ஷேர் பண்ண ஆப்ஷன். இல்ல இது உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன் சார், எப்படி இருக்கு. ஓகே பண்ணுங்க.
ஓகேங்களா சார், இதை பார்த்துக்கோங்க. பிப்ரவரி 25th தான் வந்து அந்த பொசிஷனை பில் பண்ணேன். ஓகேங்களா, ஒரு 25th கிரெடிட் கால். February Thursday. ஆமாம் சார், Thursday. இந்த ரீசெண்டா இருக்கு செய்வினே. இல்லை சார், அவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டே இன்னொரு கிரெடிட் கார்டு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக வந்து என்னன்னா மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகேங்களா, எனக்கு இவ்வளோ தூரம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ அப்படி முன்னாடி பேக்வேர்டு அடிக்குது அப்படின்னா நான் ஒரு காலை மட்டும் பில் பண்ணுறேன். சில பேர் கேட்குறீங்களா எப்படி ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு, இப்படி தான் இருக்கும். ஓகே, நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்டெக்ஸ்ட் 11ஆம் தேதி நீங்க என்ன பண்ணீங்க அதை காமிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்தையும் டிக் எடுத்துருங்க. எல்லாத்தையும் டிக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்க? கிரெடிட் கார்டு தான் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரெடிட் ஸ்ட்ராட்டஜியை நீங்க பில்ட் பண்ணிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? ஒரு கிரெடிட் ஸ்ட்ராட்டஜியை நீங்க பில்ட் பண்ணிருக்கீங்க. என்னைக்கு பில்ட் பண்ணிருக்கீங்க? பிகினிங் 25th அன்னைக்கு பில்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 25th அன்னைக்கு அவர் வந்து ஒரு கிரெடிட் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிருக்காரு. அதாவது மார்க்கெட் வந்து அப்சைடு போகாது அப்படின்றத அவர் வந்து டிசைட் பண்ணி என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கிரெடிட் ஸ்ட்ராட்டஜியா இந்த டேல பில்ட் பண்ணிருக்காரு. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிருக்காருன்னா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கிரெடிட் ஸ்ட்ராட்டஜில இருந்து மார்க்கெட் டவுன் சைடு தான் போகுதுன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் அவர் கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா அவரு அடிஷ்னலா வந்து பொசிஷனை ஆட் பண்ணிருக்காரு. ஸோ எக்ஸிஸ்டிங்கா 2 லாட் எடுத்த அந்த பொசிஷனை 3வது லாட்டா என்ன பண்றாருன்னா ஆட் பண்றாரு, பூஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அடுத்த ஸ்டேஜ். ஓகே சார், இப்போ கரண்ட்ல இப்படி இருக்கு மார்க்கெட். ஆக்சுவலா இப்போ எனக்கு எது வரைக்கும்னா 22,400 வரைக்குமே பிரச்சனை இல்லை. ஓகே, நான் கேட்கறேன், மண்டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து அப்சைடுக்கு சென்டிமெண்ட் மாறுது, அப்ப என்ன பண்ணுவீங்க சார்? அதான் சார், நான் இப்போ ஒரு கால் பைக் எடுத்து வச்சிருக்கேன் லாங் டர்ம். ஓகே, அப்சைடுக்கு வந்து மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இந்த என்ட்ரியை வந்து நீங்க என்ன பண்ணீங்க, மண்டே போட்டுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு நீங்க எடுத்த ப்ராஃபிட் லாக் ஆயிடுது, இந்த வீக் முடிஞ்சிடுது. கிளியருங்களா? புரியுதுங்களா? ஐடியா புரியுதுங்களா? எப்படி நீங்களே 21,800க்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படி வந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் இருக்கு. 9% கிட்ட ப்ராஃபிட் டார்கெட் கொடுத்தாலும் ஒருவேளை ஆனாலும். ஓகே, இப்போ ஐடியா கிடைக்குதுங்களா எப்படி வந்து நம்ம ட்ரேடை மேனேஜ் பண்ண முடியும்னு? இது வெரி சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால வந்து டிகேல இருந்து கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து இப்போ இந்த மாதிரி ரேஷியோஸ் கால் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ல தான் இருக்குமா சார், இல்ல டைரக்ட் டைரக்ஷன்லயும் இருக்குமா? இல்ல எந்த ஒரு கண்டிஷனை பொறுத்து சார், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நேக்கடா போக கூடாது. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. செஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour மேல போயிடுச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார், நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு கேட்கலாம் சார். தாராளமா நீங்க வரலாங்க, எதுவுமே கம்பல்ஷன் இல்லைங்க. ஓகேங்களா? ஆனா என்னுடைய கண்டிஷன் இதுதான், ரொம்ப நிதானமா லேர்ன் பண்றவங்களா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஃபோக்கஸ்டா இது மாதிரி தான் நான் பண்ணணும், இப்படிதான் வாழணும் அப்படின்றது வாழ்க்கை, எப்படி வேணா வாழலாம் அப்படின்றது வாழ்க்கை, இப்படிதான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் இதை அப்படி பண்ணா போதும். இதுக்கு வந்து வே ஆஃப் அப்ரோச் வந்து நம்ம வந்து இதுல இருக்கு, ஈலேர்ன் ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா வரும். eLearnprofile.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நேராகவே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து மென்டார்ஷிப் மெம்பர்ஸோடைய டெஸ்டிமோனியல்ஸ்லாம் இருக்கும். இந்த டெஸ்டிமோனியல்ஸ் நீங்கள் ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி யூடியூப்ல ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம மெம்பர்ஸ் கொடுத்துருக்கு, நிறைய கொடுத்துருக்குறாங்க, நான் ஒன்றும் போடாமல் இருக்கேன் அப்பப்போ. ஓகேங்களா? இதில் போயிட்டு நீங்கள் பண்ணலாம். பண்ணும்போது இங்கே வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். இது நம்ம ப்ராப்பராக வந்து எல்லாமே ஜிஎஸ்டியோட தான் நம்ம பண்ணுறோம். ஒன்லி எஜுகேஷனாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி வித் ஜிஎஸ்டி பே எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம வந்து லேர்னிங்காக தான் நம்ம இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஈலேர்ன் ப்ரொஃபைல்ன்றது இந்த ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து என்னுடைய பிரதர் வந்து என்னுடைய கசின் வந்து அவர் வந்து டேட்டா சயின்டிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவரு கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணுறாரு. இன்னொரு பிரதர் வந்து கொஞ்சம் டிஜிட்டைஸ்ட் அந்த ஒர்க்லாம் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கம்பெனி ஒர்க்கு. இதில் எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் இங்கே ட்ரேடிங்காக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் இது எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் நாங்கள் பண்ணுறோம். அவங்கவுங்க அந்தந்த ரிலேட்டடாக பண்ணுறாங்க அவங்களோட இதில். நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் பை நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஐடி பாஸ்வேர்ட்லாம் ரெடி பண்ணோன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி போட்டால் போதும். ஓகேங்களா? இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி போட்டால் போதும்.
போட்டுட்டு நீங்க இங்க பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் பேஜ் போயிடும். ஓகேங்களா? ஐ மீன் அந்த ரேசர் பே போயிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தரைஸ்டா. இப்போ இந்த ரேசர் பேல வந்து நீங்க உங்க ஃபோன் நம்பரை நீங்க மாற்றணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் உங்க ஃபோன் நம்பர் நீங்க மாத்திட்டீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் வந்துடும். இங்க போயிட்டு நீங்க யூபிஐல பே பண்ணலாம், கார்ட்ஸ்ல பே பண்ணலாம். இல்ல ஓகே நான் இது பொறுமையா தான் நான் லேர்ன் பண்ண போறேன், அப்போ மந்த்லி இஎம்ஐ நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இஎம்ஐ இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி இஎம்ஐயா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன லீஸ்ட் இஎம்ஐ எது வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து இதை வந்து பே பண்ணிட்டேன். இது பே பண்ண உடனே எங்களுக்கு என்ன வேணா ஒரு இமெயிலா எங்களுக்கு உடனே வந்துடும். இது மாதிரி நீங்க பே பண்ணிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு இமெயிலா எங்களுக்கு மெசேஜ் வந்துடும். உடனே அவங்களும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. நாங்களும் அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு கரண்டா இப்போ என்ன ஷெட்யூல் போகுது அப்படின்னு. கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் எப்படி இருக்கு அப்படின்னா கரண்டா வந்து நம்ம ஷெட்யூல் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க அப் டு இப்போ மார்னிங் பேட்ச் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு முடிச்சாச்சு, ப்ராக்டிஸ்ல இருக்கிறாங்க. இப்போ ஈவினிங் பேட்ச் ஸ்டில் வந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்க கரண்டா இருக்கிறது தெரியும். ஸோ நம்ம பேட்ச் எப்படி சூட்டபிளா இருக்கோ அது பிரகாரம் சப்போஸ் பேட்ச் வந்து அமையல, அந்த டைம்ல அவங்க தான் இண்டிவிஜுவலா பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு 4-5 செஷன் மட்டும் நான் எடுத்துட்டு அவங்க இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள இன்னும் 2-3 பேர் ஜாயின் பண்ணாங்களா அது பேட்சா மாத்திடும். கிளியருங்களா? ஓகே சார். ஸோ தேங்க்யூ. ஓகே, ஃபீல் ஃப்ரீ ஃபார் கான்டாக்ட். ஆனா லேர்னிங்கை கண்டினியூ பண்ணுங்க. எப்படியாவது இதை பெஸ்டா முடிச்சுட்டு வாங்க. சரிங்களா? கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.